மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருங்க. இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் ஃப்ரீஸ் டாஸ்க், ஃபேமிலி டாஸ்க். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்துட்டுருக்காங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா வந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீனோட ஃப்ரெண்டும் அவங்க சிஸ்டரோட குழந்தை 3 பேர் வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கமருதீனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக டீல் பண்ணியிருக்காரு. கமருதீனை, பார்வதியை, வினோத்தை தனித்தனியாக கூப்பிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வினோத்தை கூப்பிட்டு, வினோத், கமருதீன் இந்த 2 பேரும் பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பட் கேமுன்னு வரும்போது தனித்தனியாக ஆடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்துங்க. கேமில் வந்து சப்போர்ட்டாக இருக்காதீங்க. தனித்தனியாக விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் 2 பேரையும் கூப்பிட்டு குறைச்சி பேசுகிறாரு. நீங்கள் ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க. பட் உங்களுக்கு ஓகேனா வெளில வந்து எது போய் பார்த்துக்குங்க. இங்கே வந்து எதுவும் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பார்க்குறாங்க. ஸோ குழந்தைங்க பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்குங்க. சும்மா நீங்கள் மாட்டுன்னு ஏனோ தானோ கேமரா இருக்கிறத மறந்து ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க. கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பண்ண வச்சிடாதீங்கன்றாரு. ஸோ 2 பேருமே கேம் நல்லா தான் விளையாடுறீங்க. பட் தனித்தனியாக விளையாடுங்க. இன்னும் 25 நாள் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் இங்கே வர முடியாது. ஸோ 25 நாளில் கரெக்டாக விளையாடிட்டு யாராவது ஒருத்தர் தான் கப்பு கிடைக்க போகுது. ஜெயிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தலாம் எது வந்தாலும். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருக்குது. மட்டும் மாற்றிக்கிங்க. அதுமாதிரி கமருதீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. கோவம் வந்தால் வார்த்தையை பார்த்து விடு. தப்பான வார்த்தையை விடாதன்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அரோராவை நம்பாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து உங்களை வச்சு தான் கேம் ஆடுறாங்க. அந்த ட்ரையாங்கிளில் வந்து எல்லாமே பார்த்தோன்னா உங்ககிட்ட ஒன்று சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து நம்பிடாதீங்க. அது என்ன ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு யோசிங்கன்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கொடுத்துட்டு போயிருக்காரு அரோராவை பற்றி. இதை கேட்டவுடனே வினோத்து, பார்வதி, கமருதீன் 3 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. எல்லாம் ஒன்று தான் சொல்லியிருக்காரு. கமருதீன், பார்வதி தனித்தனியாக விளையாடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. நீங்கள் வெளில வந்தோடனே எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் கூட நிற்கிறேன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு ஏதாவது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.